ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏடிஎம் கார்டு பின் மறந்து விட்டால் புதிய ஏடிஎம் கார்டு பின் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறோம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏடிஎம் கார்டு பின் மறந்து விட்டால் புதிய ஏடிஎம் கார்டு பின் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு உங்கள் கையில் இருக்கிற ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். செகண்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் சேஞ்ச் பின் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு பேங்க்லேருந்து ஒரு 1 டைம் ஓடிபி சென்ட் பண்ணி விடுவாங்க. அந்த ஓடிபியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் உங்களோட ஏடிஎம் மிஷின்லேருந்து ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். செகண்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் சேஞ்ச் பின் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓடிபி வேலிடேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பின் சேஞ்ச் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்டர் யுவர் பின் கேட்கும். அதுலேயும் 4 நம்பர் மறுபடியும் அதே நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிடும் பாருங்க, பின் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏடிஎம் கார்டு பின் மறந்து விட்டால் புதிய ஏடிஎம் கார்டு பின் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.